அதுக்கப்புறமா சிபி ராதாகிருஷ்ணன் அவருடைய ஜேர்னி பற்றி பேசுகிறாரு பாரத பிரதமர். அது என்னன்னா, ரொம்ப நாளாகவே சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மோடி அவர்களுடைய நட்பு ரொம்ப நாளாகவே தொடர்ந்துகிட்டு இருக்கு. உங்களை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறித்து மோடி பேசும்போது, ராதாகிருஷ்ணன் ஜியும் நானும் சிறு வயதில் எப்போ 2 பேர் மண்டையிலையுமே அப்போ முடி இருந்தது என்று ரொம்ப சர்க்காஸ்டிக்காக, அவ்வளோ இது இளமை பருவத்திலேருந்து நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம், ஒன்றாக நாங்கள் சேர்ந்து இந்த தேசத்திற்காகவும் பார்ட்டிக்காகவும் உழைச்சிருக்கோம், அதனால எனக்கு ராதாகிருஷ்ணன் ஜியை நல்லாவே தெரியும், அவர் எப்பேற்பட்ட அர்ப்பணிப்பு கொண்டவர் என்று, அதனால்தான் அவரை நான் தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவர் ஆக வேண்டும் என்று விரும்பினேன் என்றும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்டேரியனா கோயம்புத்தூர்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இதே அவையில் அமர்ந்திருக்காரு. இதே அவைனா லிட்ரல் சென்ஸ் எடுத்துக்கூடாதுங்க, அப்போது வேறு பார்லிமெண்ட் பில்டிங் தான், இப்போதான் புதிய பாராளுமன்ற கட்டிடம், அதுவும் லோக்சபாவில், அதாவது பார்லிமெண்ட்டில் லோக்சபா உறுப்பினராக வந்திருக்காரு. ஆனால் இப்பொழுது தேசத்தினுடைய துணை குடியரசுத் தலைவராக ஸ்பீக்கர் சேரில் உட்கார்ந்துருக்காரு ராஜ்யசபாவில் என்று சொன்னதுதான் இந்த டிரான்சிஷன் எங்கேருந்து எங்கே வந்திருக்காரு என்பதை சுட்டி காட்டியிருக்காரு. அப்பவும் கூட லால்கிருஷ்ண அத்வானி அவர்களுடைய கோயம்புத்தூர் விசிட்டின் போது குண்டு வெடிப்பு நடந்தது எல்லாருக்குமே தெரியும். அந்த குண்டு வெடிப்பில் சிக்காம உயிர் பிழைத்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்றும் சுட்டி காட்டியிருக்காரு. जब कोयम्बतूर में लाल कृष्ण आडवाणी जी का यात्रा होने वाली थी,